உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாதம், அமர்க்களமான இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்கிறது, கிரகநிலைகள் எவ்வாறு இருக்கிறது, பலன்கள் என்ன என்பதை விவரமாக காண இருக்கிறோம். அமர்க்களமான இந்த ஆடி மாதம் மிதுன ராசிக்கு என்ன சொல்கிறது என்பதை இப்பொழுது விவரமாக காண்போம். மிதுன ராசியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 3 வருடமாக வெளியே சொல்ல முடியாத பலவிதமான பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு இந்த அஷ்டம சனி என்பது இவர்களை படாத பாடு படுத்திவிட்டது. இப்பொழுது சனி என்ற கிரகம் ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறது. 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் ராகு என்ற ஒரு கிரகம் அமர்ந்திருக்கிறது. 10ல் ஒரு பாப கிரகம் இருந்தால் அரசனை போல் நாம் வாழக்கூடிய அமைப்பு என்றுதான் சாஸ்திரங்கள் சொல்கிறது. 10ஆம் இடம் என்பது இந்த ராகு என்ற கிரகத்துக்கு அற்புதமான பலன்களை, குறிப்பாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. 12ஆம் இடத்தில் குரு இருக்கிறதே என்று நாம் யோசித்து கொள்ள வேண்டாம். அதாவது மிதுன ராசிக்கு குரு என்ற கிரகம் பாதகாதிபதி ஆகிறது, அதாவது கெட்டவனாகிறது. கெட்டவன் மறைவது என்பது ஒரு விஷயத்தில் இவர்களை பெரிதாக பாதிக்காது. மேலும் இப்பொழுது குரு சந்திரனின் சாரத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறது. அதாவது ராசிக்கு தனஸ்தானாதிபதியின் சாரத்தில் குரு கஜகேசரி யோகமாகத்தான் இருக்கிறது. இந்த குரு என்ற கிரகம் இங்கு 4ஆம் இடத்தை பார்ப்பதனால், 4ஆம் இடம் என்பது வீடு, வாகனம், மனை போன்ற விஷயத்தை குறிகாட்டுகிறது. 4ஆம் இடத்தில் கேது என்ற ஒரு கிரகம் இருப்பதனால் இவர்களுக்கு நிறைய விஷயங்கள் இது நாள் வரை இருந்தது, ஆனால் இல்லை. ஒரு நல்ல வாகனம் இருக்கிறது, நான் அதனை உபயோகிக்க மாட்டேன். நல்ல உணவு இருக்கிறது, அப்பொழுதுதான் நான் டயட் என்று சொல்லிக்கொள்வேன். நல்ல வசதிகள் இருக்கிறது, ஆனால் எனது கவனம் வேற பக்கம் இருக்கிறது. அதாவது விஷயங்கள் இருக்கிறது, அதே நேரத்தில் இல்லை. அதாவது சுகஸ்தானம் என்பது கெடுகிறது என்பதுதான் இதன் உட்பொருள். இந்த 4ஆம் வீட்டுக்கு குரு பார்வை வந்த பிறகு இவர்களுடைய கம்ஃபர்ட், லக்ஷரி, மேலும் 4ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய மாத்துர் ஸ்தானம், அதாவது அம்மா, தாய் வகையறாவிலிருந்து ஒரு நல்ல விஷயங்கள், அது வேலை வாய்ப்பாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் மளமள என்று இவர்களுக்கு அபிவிருத்தி ஆகி கொண்டுதான் இருக்கிறது. மிதுன ராசிக்காரர்கள் பிரமாதமான தங்களது வாக்கு திறமையும் அறிவாற்றலையும் வெளிப்படுத்துவதற்குண்டான காலகட்டம். ஏன் என்றால் ராசியாதிபதி புதன் புத்திசாலித்தனத்தை குறிகாட்டக்கூடிய கிரகம். மேலும் பஞ்சமாதிபதி சுக்கிரன். இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி என்பது இவர்களுக்கு மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒன்றாக வாக்குஸ்தானத்தில் வந்து அமர்கிறது. வருடத்திற்கு ஒரு முறைதான் இந்த அமைப்பு என்பது ஏற்படும். குறிப்பாக புதன் என்ற ஒரு கிரகம் இங்கு ஆயில்ய நட்சத்திரத்தில் பயணம் செய்யக்கூடிய காலகட்டங்கள் பிரமாதமான இவர்கள் பேச்சாற்றலை வெளிப்படுத்துவார்கள். இவர்களுக்குள் இவ்வளவு புத்திசாலித்தனம் இது நாள் வரை இருந்ததா? இவர்களது வார்த்தைகளுக்கு எப்படி ஒரு ஈர்ப்பு இவ்வாறு வந்தது? தனியாக போய் எங்கேயாவது நல்லா பேசுகிறதுக்கு இவங்க ஒரு கோச்சிங் எடுத்துகிட்டு வந்தாங்களா என்று சொல்வது போல் இவர்களது வார்த்தைகள் மிகவும் ஈர்ப்புத்தன்மை நிறைந்ததாகவும் புத்திசாலித்தனம் நிறைந்ததாகவும் இருக்கும். இந்த 2ஆம் இடம் என்பது தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் என்பதால் இவர்கள் கொடுத்த வாக்கை இனிமேல் காப்பாற்ற முடியும். அப்படின்னா இது நாள் வரை காப்பாற்றுவது இவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருந்தது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் என்பது கண்டிப்பாக இவர்களுக்கு ஏற்படும். மேலும் இவர்களுக்கு தனம், அதாவது வருமானம் என்பது இனி வரக்கூடிய காலகட்டங்களில் மளமளவென்று வரும். நிறைய பழைய பிரச்சனைகள், பழைய கடன்களை இவர்கள் தீர்த்து விடலாம். பிறகு ஆடி மாதம் பிறந்த பிறகு, அதாவது ஜூலை மாதம் 19ஆம் தேதி இந்த புதன் என்ற கிரகம் சிம்மத்துக்கு வருகிறது. 31/7 ஜூலை மாதம் 31 சுக்கிரன் என்ற கிரகம் சிம்மத்துக்கு வருகிறது. இதனால் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம் இவர்களுக்கு அபிவிருத்தி ஏற்படுகிறது. இதனால்
இவர்களது பயணங்களில் இவர்கள் மேன்மை பெற முடியும். 3ஆம் இடம் என்பது தகவல் தொடர்பு பயணத்தை குறிகாட்டுகிறது. பொதுவாக இவர்களுக்கு ஒரு வெற்றி என்பது ஏற்படும். வெளிநாட்டு தொடர்பிலிருந்து நிறைய விஷயங்கள் இவர்கள் அனுபவபூர்வமாக அறிவுபூர்வமாக சாதித்து கொள்ளலாம். 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானாதிபதி சூரியன் இந்த மாதம் முழுவதுமே அமர்ந்திருக்கிறது. வெற்றி ஸ்தானாதிபதி வாக்குஸ்தானத்தில். அதனால் இவர்களது வாக்கினால் இவர்கள் வெற்றி பெற முடியும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் இவர்கள் எவரையும் ஜெயிக்க முடியும். பலரை தங்கள் பக்கம் ஈர்க்க முடியும். புதிதாக யோசனைகள் இவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அது இவர்களது தொழில் சார்ந்தும் அதில் உள்ள புதிய நுணுக்கங்கள் நுட்பங்கள் அனைத்தையும் வெளியே கொண்டு வந்து பலரை தங்கள் பக்கம் ஈர்த்து இதனால் மேலும் மேன்மை பெறக்கூடிய காலகட்டம். குறிப்பாக இந்த மீடியா சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்கள், கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், இந்த இயல் இசை நாடகம் குரல் வளத்தை மையமாக வைத்து காய்களை நகர்த்துபவர்கள், அதாவது இது குரலா அல்லது குழலா அல்லது குயிலா என்று சொல்வது போல் இவர்களது குரலில் ஒரு காந்தம் என்பது இருக்கும். அனைவரையும் தங்கள் பக்கம் ஈர்ப்பார்கள். வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு காலகட்டமாக பிரமாதமாக இருக்கிறது. 12ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பதனால் நான் ஏற்கனவே சொன்னது போல் மிதமாக தங்களது பாதங்களை இவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதிகமாக நடைப்பயணம் செய்வது, கடுமையான உடல் உழைப்பு செய்வது, ஜிம் செய்வது, 6 பேக் செய்வது போன்ற விஷயங்களை கவனமாக கையாளுங்கள். 12ஆம் இடம் என்பது சயனஸ்தானம். இரவு நேரம் தூங்கும் பொழுது மௌன விரதம், அதுதான் இவர்களுக்கு புத்திசாலித்தனமான அணுகுமுறை பரிகாரம். இவர்களுக்கு நேரம் கிடைத்தால் செவ்வாய்க்கிழமைகளில் இவர்கள் முருகனை வழிபாடு செய்வது என்பது இந்த 12ஆம் வீட்டில் ஏற்படக்கூடிய இந்த செவ்வாயின் தீமையான பலன்கள் இவர்களுக்கு கட்டுப்படும். ஆடி மாதம் முழுவதுமே கிரக நிலைகள் மிதுன ராசிக்கு மிகவும் அனுகூலமாக இருக்கிறது. இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த இந்த ஆடி மாதத்துக்கு உண்டான அம்சங்கள் என்ன என்பதையும் இப்பொழுது காண்போம். ஜூலை மாதம் 17ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரை இந்த ஆடி மாதம் என்பது இருக்கிறது. கடக ரவி, அதாவது கடக ராசி என்பது நீர் ராசி. இந்த ராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தை தான் ஆடி மாதம் என்று அழைக்கப்படுவதுண்டு. தக்ஷிணாயன புண்ணிய காலத்தின் தொடக்கம். ஆடி மாதம் இந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அளவில்லாத கொண்டாட்டங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஜூலை மாதம் 21ஆம் தேதி ஆடி தபசு, சங்கரன் கோயிலில் பிரத்யேகமான வழிபாடுகள் செய்யப்படுகிறது. ஜூலை மாதம் 21ஆம் தேதி குரு பூர்ணிமா, வியாச பூஜை அன்றுதான் கொண்டாடப்படுகிறது. அதாவது குரு வழிபாடு. குரு இல்லாத வித்தை சொத்தையாகிவிடும் என்று சொல்வார்கள். எனவே அவரவர் தங்களது குருவுக்கு மரியாதையும் காணிக்கையும் செலுத்தி ஆசீர்வாதங்கள் பெறக்கூடிய நாள். ஜூலை மாதம் 29ஆம் தேதி ஆடி கிருத்திகை, முருக பக்தர்கள் மிகவும் கோலாகலமாக கொண்டாடக்கூடிய ஒரு திருநாள். குறிப்பாக அன்று முருகனுக்கு விரதமிருந்து பிரத்யேகமான வழிபாடுகள் செய்யப்படக்கூடிய தினம் அது. ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி ஆடி அமாவாசை. ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு. மங்களமான விஷயங்கள் ஆடிப்பெருக்கில் நாம் கொண்டாட வேண்டும். பித்ருக்களுக்கு நாம் பிரீத்தி செய்வது, பித்ரு காரியங்கள் செய்வது, பித்ருக்களுக்கு நாம் தர்ப்பணங்கள் செய்து சாந்தி பூஜைகள் செய்வது ஆடி மாதம் 4ஆம் தேதி. அனைவரும், அதாவது பெற்றோர்களை இழந்தவர்கள் குறிப்பாக தங்களது வம்ச அபிவிருத்தி செய்வதற்கு இந்த ஆடி அமாவாசை அன்று பிரத்யேகமான பூஜைகள் செய்து கொள்ளலாம். ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி ஆடி பூரம். நாம் சொல்லவே வேண்டாம். குறிப்பாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ஜென்ம தினம். மேலும் ஒவ்வொரு ஆடி வெள்ளிக்கிழமையும் எல்லா அம்மன் கோயில்களிலும் திருவிழாக்கள், தீமிதி போன்ற விஷயங்கள் பிரத்யேகமாக கொண்டாடப்படுகிறது. சூரியன் கடகராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த ஆடி மாதம்
அளவில்லாத ஆன்மீக கொண்டாட்டங்கள் என்பது அனைத்து கோயில்களிலும் காணப்படும். நேயர்களே, நாம் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் ஜோதிட நுணுக்கங்களையும் எடுத்து சொல்வது என்பது ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் மைய நோக்கம். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நன்றி.